ஸோ பிடிஎஸ் டிஸ்கவர் vlog யூடியூப் சேனல் சொல்லி பேரை சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா செல்வி மோட்டர்ஸில் நீங்கள் எடுக்கிற இந்த பைக்குக்கு வந்து 5000 rupees உங்களுக்கு கம்மி கிடைக்கும். அண்ட் தென் ஒரு ஹெல்மெட் கொடுப்பீங்க இல்லையா? ராயல் என்ஃபீல்ட் கலெக்ஷன் பார்த்தலாம் GD 650 கிட்டத்தட்ட ஒரு 2 வெஹிக்கிள் தான் இப்போ கரண்ட் அவைலபிளா இருக்கு. ஸோ இது எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு? ஜஸ்ட் ஒரு 2000 கிலோமீட்டர் டிரைவ் GD 650 ஷாட்கன் 650 அவைலபிளா இருக்கு. 650cc அது இன்டர்செப்டர் 650 அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் ஒரு 8000 கிலோமீட்டர் டிரைவ் வெஹிக்கிள் தான். இது வந்து கிளாசிக் 350 21 மாடல் சிங்கிள் ஓனர் 2,10,000 பட்ஜெட்ல 24 மாடல் ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 16000 கிலோமீட்டர் டிரைவ் 16 தான் ஓடி இருக்கா? பட்ஜெட் தான் கோட் பண்றோம். 1,85,000 மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட் நம்ம R15 கலெக்ஷன் பார்த்தலாம். உங்க கையில ஜஸ்ட் ஒரு 20,000ல இருந்து ஒரு 40 இருந்தாலே போதும். நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல இருக்க எந்த R15 நீங்க EMI எடுத்துக்கலாம். 2024 மாடல் V3 S வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிடிஎஸ் டிஸ்கவர் vlog ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா செல்வி மோட்டர்ஸ். இங்கே உங்களுக்கு ப்ரீமியம் பட்ஜெட்டான வண்டிங்க நிறையவே இருக்குது. யூஸ்டு பைக்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் யாராவது யூஸ்டு பைக்ஸ் வாங்கணும், கலெக்ஷன்ஸ் ஷோரூம் கண்டிஷன்லேயே எனக்கு வண்டி வேணும், பட்ஜெட் ஜாஸ்தியான பரவாயில்ல கம்மியில் கிடைக்கிற மாதிரி ஒரு இடம் காட்டுங்க, அதுக்கு இந்த இடம் பெஸ்ட்டாக இருக்கும். இதான் மாதிரி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வரும். அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் ஆஃபர்லாம் இருக்குது. அது எல்லாம் என்ன ஏது தெரியும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் தெரியும். ஹையர் பட்ஜெட்டான ஹைபூஸாகவும் இருக்குது, நிஞ்சாவும் இருக்குது. அது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, அதுக்கு என்ன ரேட்டு, அண்ட் அது ஸ்டார்டிங் கண்டிஷன் எப்படி இருக்குலாம் பார்க்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாருங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லாமல் ஹைப்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க, எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் டிஸ்கவர் vlog யூடியூப் சேனல்ந்து வரோம். எங்கள் சப்ஸ்கிரைபருக்கு உங்கள் லொக்கேஷன், உங்கள் டைமிங், நீங்கள் எதுனா ஸ்பெஷல் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம ஷோரூம் எங்கே இருக்குன்னா சைதாப்பேட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. செல்வி மோடா சைதாப்பேட்னு சொல்லி கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா நம்ம ஷோரூமோட லொக்கேஷன் வந்துடும். சென்னை இஸ் மோஸ்ட் ட்ரஸ்டபிள் யூஸ்டு பைக் ஷோரூம் நம்ம செல்வி மோட்டார்ஸில். அதாவது கிலோமீட்டர் டேப்அட் பண்ண மாட்டோம், 100% நேம் ட்ரான்ஸ்ஃபர் கேரண்டோட நம்ம செல்வி மோட்டார்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்போர்ட்ஸ் அண்ட் சூப்பர் பைக்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸ்கூட்டி செக்மெண்ட் அந்த அளவுக்குலாம் மோஸ்ட்லி பண்ணுறதில்ல. ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் அண்ட் ப்ரீமியம் பைக்ஸ் மட்டும்தான் நம்ம செல்வி மோட்டார்ஸில் எப்பயுமே மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்கும். மார்க்கெட்லேயே ஒரு பெஸ்ட் கண்டிஷனில் ஒரு குவாலிட்டியான யூஸ் பைக் கேட்டுட்டிங்கன்னா நம்ம செல்வி மோட்டார்ஸில் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். டைமிங் வந்து மார்னிங் ஒரு 10 o'clockலேருந்து நைட் ஒரு 8:30 to 9 o'clock வரைக்கும் இருக்குது. சரி, சண்டேஸில் வந்து மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் ஒரு 4 to 5 o'clock வரைக்கும். சரி, இப்போ பார்க்க போகலாமா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது நம்ம ராயல் என்ஃபீல்ட் கலெக்ஷன் பார்த்தலாம். GD 650 கிட்டத்தட்ட ஒரு 2 வெஹிக்கிள் தான் இப்போ கரண்ட் அவைலபிளா இருக்கு. ப்ரீவியஸா ஒரு 5+ வெஹிக்கிள் குரோம்ல மட்டுமே போட்டுருந்தேன், எல்லாமே சேல் ஆயிடுச்சு. இப்போ ரிட்டர்ன் ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் GD 650 அவைலபிளா இருக்கு, ஷாட்கன் 650 அவைலபிளா இருக்கு, இன்டர்செப்டர் 650 அவைலபிளா இருக்கு, சூப்பர் மீடியா 650 அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் கிளாசிக் 650 கூட நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல அவைலபிளா இருக்கு. குவாலிட்டியான 650cc ராயல் என்ஃபீல்ட் எடுத்தீங்கன்னா நம்ம செல்வி மோட்டார்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல கலெக்ஷன் இருக்கும். அட் த சேம் டைம் சர்வீஸ் கேரண்டடு, அதுக்கப்புறம் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். சரி, இது எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு? ஜஸ்ட் ஒரு 2000 கிலோமீட்டர் டிரைவ் GD 650 ஆகும். 2000 தான் ஓடி இருக்கா? அண்ட் இதுக்கு ரேட் எவ்வளோ கோட் பண்ணுறீங்க? இது 3,59,000 வரும். 3,59,000. 3,59,000. அண்ட் இதுக்கு பேமெண்ட் எப்படி EMI பண்ணிக்கலாம் இல்லையா? சென்னை டிஸ்ட்ரிக்ட் இருந்தால் EMI பண்ணிடலாம். வெளியூராக இருந்தீங்கன்னா ரெடி கேஷ் மட்டும் தான் பண்ணுவோம். அவுட் ஸ்டேஷன்னாக்கா ரெடி கேஷ் மட்டும் தான். இப்போ அவுட் ஸ்டேஷன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கே இருந்தால் ஃபேமிலி யாராவது இருந்தால் அப்போ பண்ண முடியுமா? லோனில் பண்ணலாம். நம்ம வந்து பேங்க் மட்டும்தான் பண்ணுறோமா இல்லைன்னா? மோஸ்ட்லி 99% பேங்க் ஃபைனான்ஸ் தான் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு தான் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ப்ரைவேட்டில் வந்து ஒரு 5% ஒரு வாய்ப்பு இருக்குது, அதுவும் மோஸ்ட்லி பண்ணி தர மாட்டோம். நேம் ட்ரான்ஸ்ஃபருக்காக பேங்க்கில் மட்டும்தான் பண்ணுவோம். ப்ரைவேட்டில் அந்தளவுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க, டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வரக்கூடாது. ஸோ அதனால் வந்து சேஃப்டி சைடுக்கு நீங்கள் வந்து வெறும் பேங்க் மட்டும்தான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த நம்ம எது பார்க்க போறோம்? அடுத்தது GT தான் அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் ஷாட்கன் 650 அவைலபிளா இருக்கு. 650cc அது. ஆமா மேடம், ஷாட்கன் 650 சொல்லுவாங்க. நியூ வெஹிக்கிள் கிட்டத்தட்ட 4,80,000 வந்து நம்ம செல்வி மோட்டார்ஸ் ஒரு பெஸ்ட் பட்ஜெட்ல 3,29,000 மட்டும் தான் வரும்.
இனிஷியலா ஒரு 1 lakh பே பண்ணுங்க. இது சிங்கிள் ஓனரா? ஆமா, சிங்கிள் ஓனர் தான். இப்போ நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல எல்லாமே சிங்கிள் ஓனர்ஸ் தானே? மோஸ்ட்லி சிங்கிள் ஓனர் இருக்கும். சில வெஹிக்கிள் செகண்ட் ஓனர். செகண்ட் ஓனர் இருக்கும். சோ இது காஸ்ட் எவ்வளவு வருது சொன்னீங்க? 3,29,000 வரும். 329 வருது. ஓகே. அது மட்டும் இல்லாம இன்டர்செப்டர் 650 அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் ஒரு 8,000 கிலோமீட்டர் தேவையான வெஹிக்கிள் தான். இந்த வண்டி நம்ம பெஸ்ட் பட்ஜெட் தான் கோட் பண்றோம். 2,65,000 மட்டும் தான் வரும். உங்க பேஜை பார்த்து வரவங்கன்னா சொல்லுங்க, உங்க பேஜை ரெஃபர் பண்ண சொல்லுங்க. ஒரு 5,000 இன்ஸ்டன்டா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துலாம். அப்புறம் ஒரு ஹெல்மெட்டும் ஒரு கிவ் கொடுத்துலாம். ஸோ பிடிஎஸ் டிஸ்கவர் vlog யூடியூப் சேனல் சொல்லி பேரை சொல்லி நீங்க வந்தீங்கன்னா செல்வி மோட்டர்ஸ்ல நீங்க எடுக்கிற இந்த பைக்குக்கு வந்து 5,000 rupees உங்களுக்கு கம்மி கிடைக்கும். அண்ட் தென் ஒரு ஹெல்மெட் கொடுப்பீங்க இல்லையா? ஹெல்மெட்டும் கிவ் அவே கொடுக்குறாங்க உங்களுக்கு. அதே 2,65,000 பட்ஜெட் வரும். இதுக்கும் சேம் ஆஃபர்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதே போல 2,65,000 பட்ஜெட்ல அனதர் இன்டர்செப்டர் 650 அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் 1,85,000 பட்ஜெட்ல 23 மாடல் கிளாசிக் 350 அவைலபிளா இருக்கு. நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள் தான். எவ்வளவு கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குது? கிலோமீட்டர் 20-30 பிளஸ் இருக்கும். ஹலோ 20 or 30 பிளஸ் இருக்கும். நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல 100% கிலோமீட்டர் ப்ராப்பரா இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கும். நம்ம சைட்ல இருந்து கிலோமீட்டர் டேப் பண்ண மாட்டீங்க. ஓகே, ரைட். 100% கேரண்டடா இருக்கும். சரி, இதுக்கு வந்து சர்வீஸ் எதாவது நாங்க பண்ண வேண்டியது இருக்குமா? வண்டி எடுக்கிறவங்க இப்போ புதுசா சில வெஹிக்கிள்ஸ் வந்து கம்பெனிலேயே பண்ணி கொடுத்துருப்பாங்க. சில கஸ்டமர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சில வெஹிக்கிள்ஸ் நம்மளும் சர்வீஸ் பண்ணி வச்சிருப்போம். சில வெஹிக்கிள் எடுத்து ஜெனரல் சர்வீஸ் ஆத்தரைஸ் ஷோரூம்ல சர்வீஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க சொல்லுவீங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, இந்த வண்டிக்கு வேணும் இந்த வண்டிக்கு வேண்டாம்னு சொல்லுவீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஓகே, எதா இருந்தாலும் கம்பெனில மெயின்டைன் பண்ற வரைக்கும் வண்டி குவாலிட்டியா மெயின்டைன் ஆகும். இது வந்து கிளாசிக் 350 21 மாடல் சிங்கிள் ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம ஒரு பெஸ்ட் பட்ஜெட் தான் கோட் பண்றோம். 1,85,000 மட்டும் தான் வரும். 1,85,000 ஆமா. அதுக்கப்புறம் 1,69,000 பட்ஜெட்ல அனதர் கிளாசிக் 350 அவைலபிளா இருக்கு. ரெட்டிஷ் ரெட் சொல்லுவாங்க. 1,69,000 மட்டும் தான் வரும். இனிஷியலா 30 பே பண்ணுங்க, 35 பே பண்ணுங்க, பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். பாக்கி இஎம்ஐல போட்டுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் 2,10,000 பட்ஜெட்ல 24 மாடல் ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் 1,45,000 பட்ஜெட்ல ஸ்டாண்டர்ட் 350 அவைலபிளா இருக்கு. 2,18,000 பட்ஜெட்ல ஹிமாலயன் 411 23 மாடல் அவைலபிளா இருக்கு. 2,18,000 ஆமா, ஹிமாலயா. ஓகே. ஜஸ்ட் 16,000 கிலோமீட்டர் தேவையான 16 தான் ஓடி இருக்கா? ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹிமாலயன் 411 25,000 கிலோமீட்டர் தேவையான இந்த வெஹிக்கிளுக்கு 1,90,000 மட்டும் தான் வரும். ஒரு ரீசனபிளான பட்ஜெட்டா போட் பண்ற 23 மாடல். அதுக்கப்புறம் 2020 ஹிமாலயன் அவைலபிளா இருக்கு. 1,65,000 பட்ஜெட் வரும். அதுக்கப்புறம் ஸ்கிராம்ப்ளர் ஹிமாலயன் அவைலபிளா இருக்கு. இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம ஒரு பெஸ்ட் பட்ஜெட் தான் கோட் பண்றோம். 1,85,000 மட்டும் தான் வரும். 185. ஆமா. ஒரு இனிஷியலா 50 பே பண்ணுங்க, பேலன்ஸ் சேவ் பண்ணி கொடுக்கலாம். ஒரு குவாலிட்டியான யூஸ்டு பைக் கேட்டீங்கன்னா நம்ம செல்வி மோட்டார்ஸ் எல்லா வண்டியும் வந்து யூஸ்டு பைக்ஸ் மாதிரியே இல்லையே, ஷோரூம்ல நிக்கிற மாதிரி நிக்க வச்சிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல கிலோமீட்டர் தேவையான வெஹிக்கிள் தான் இருக்கும். 100% ஒரு பிரீமியம் கஸ்டமைட் இருந்து எடுக்கிற வண்டியில டைரக்ட் கஸ்டமைட் இருந்து டைரக்ட் கஸ்டமைட் தான் கொடுக்குறோம். இந்த சீசிங் வண்டியோ யார்ல எடுக்கிற வண்டியும் நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல மோஸ்ட்லி கொண்டு வர மாட்டீங்க. ஓகே. சோ ஆக்சிடென்ட்ஸ் வண்டியும் இருக்காது. அந்த சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். அது வந்து சின்ன சின்னது யூஸ்டு பைக்னால ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட் இருக்கும். இந்த மேஜர் ஆக்சிடென்ட் தான் மோஸ்ட்லி நாங்க எடுக்கவே மாட்டோம். பண்ண மாட்டீங்க. இந்த ஃப்ரேம் வரைக்கும் அடிபட்ட வண்டிலாம் நாங்க எடுக்க மாட்டீங்க. ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஸ்போர்ட்ஸ் பைக்ல இருந்து சூப்பர் பைக் முதல்ல அவைலபிளா இருக்கு. ZX 6R அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் Hayabusa அவைலபிளா இருக்கு. Hayabusa இருக்கு. ஆமா. Z800 அவைலபிளா இருக்கு. ஓகே. எல்லாமே ஒரு எத்தனை சிசி? 1300 சிசி. வண்டி பறக்கும்பா. 1300னாக்க சொல்லவா வேணும். ஆமா. Hayabusa நம்ம 10 பிராண்ட பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. ஆமா. ஒரு பெஸ்ட் பட்ஜெட் தான் வரும். 12,25,000. 1225 ஆமா. நியூ கிட்டத்தட்ட 22 lakhs கிட்ட வருது. ஆமா. அதுக்கப்புறம் 13 lakh பட்ஜெட்ல ZX 6R அவைலபிளா இருக்கு. 24 மாடல் சிங்கிள் ஓனர் 9,000 கிலோமீட்டர் தேவையான வெஹிக்கிள். நியூ Ninja 6R ZX 6R. ஆமா. இன்லைன் 4 சிலிண்டர் வெஹிக்கிள். ஒரு சூப்பர் மிஷின் இது. ஓகே. ஒரு பெஸ்ட் பட்ஜெட் தான் இந்த வண்டி கோட் பண்றேன். ஃபுல்லி ட்ராக் ஸ்பெக்டர் மிஷின் சொல்லுவாங்க இது. ஓகே. ட்ராக் பர்பஸ்க்காகவோ இல்ல ரேசிங் பர்பஸ்க்காக எடுப்பாங்க மோஸ்ட்லி. ஓகே. நம்ம ஒரு ஒரு அஃபோர்டபிள் பட்ஜெட் தான் வரும். ஒரு 13,25,000. நீங்க நேர்ல வாங்க, ஒரு பெஸ்ட் டீலையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். 13,25 இல்லையா? ஆமா. ஆல்மோஸ்ட் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல தான் இருக்கு. 24 மாடல் அண்டர் வாரண்டி ஆத்தரைஸ்ல வந்துரும். நியூ வெஹிக்கிள் கிட்டத்தட்ட 16 அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல அமௌண்ட் சேவ் ஆகும். நியூ வெஹிக்கிள் பதிலாக நம்ம கிட்ட எடுத்தீங்கன்னா வெஹிக்கிள் ஆல்மோஸ்ட் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல தான் இருக்கு. ஒரு புது வண்டி எப்படி இருக்குமோ அதே போல தான் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணி காட்ட முடியுமா? வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்ப காட்டலாம் உங்களுக்கு. இதோட வீட் எப்படி இருக்கு பாப்போம். சூப்பர் வாய்ஸ் சவுண்ட்.
சவுண்ட் மிரட்டலா இருக்கு ப்ரோ. ZX 6R மேடம் மார்க்கெட்ல மோஸ்ட் டிமாண்டான வெஹிக்கிள். ஒரு வெஹிக்கிள் அப்படியே ஒரு நியூ வெஹிக்கிள் இருக்குமோ அதே போல ஒரு வெஹிக்கிள். ரேசிங் டீம் ரைசிங் டீமா இருக்கு. அந்த சவுண்ட் பலமா இருக்கு. இன்லைன் 4 சிலிண்டர், அது இல்லாம RPM 15,000 RPM கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா. இப்போ வந்து இந்த வெஹிக்கிளே கிட்ட 13 சம்திங் தான் வரும். இது வந்து 635 cc தான். இன்லைன் 4 சிலிண்டர் 15,000 RPM வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒன் ஆஃப் தி ஸ்பீடஸ்ட் வெஹிக்கிள் சொல்லலாம், பைக்குன்னு சொல்லலாம். ஆமா, ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்ல தரமா இருக்கு. ஒரு பெஸ்ட் கண்டிஷன்ல ஒரு சூப்பர் பைக், ஸ்போர்ட்ஸ் பைக் தேடிட்டீங்கன்னா டைரக்டா நம்ம செல்வி மோட்டார்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. ஏகப்பட்ட பைக் கலெக்ஷன் இருக்கு. ஒரு தரமான பைக் கலெக்ஷன் வாங்க, நம்ம செல்வி மோட்டார்ஸ் வாங்க. அடுத்து நம்ம பாக்குறது ப்ரோ, நெக்ஸ்ட் நம்ம R15 கலெக்ஷன் பார்த்தலாம். உங்க கையில ஜஸ்ட் ஒரு 20,000ல இருந்து ஒரு 40 இருந்தாலே போதும். நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல இருக்க எந்த R15 நீங்க இஎம்ஐ எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா கலெக்ஷனும் நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல அவைலபிளா இருக்கு. R15 V3 இருக்கட்டும், V4 இருக்கட்டும், எம் வேரியன்ட்ல கிட்டத்தட்ட ஒரு நல்ல கலெக்ஷன் இருக்கு. ஒரு குவாலிட்டியான R15 தேடிட்டீங்கன்னா நம்ம செல்வி மோட்டார்ஸ் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. லெஸ் கிலோமீட்டர் தேவையான வெஹிக்கிள் முதல்ல நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல அவைலபிளா இருக்கு. 1 by 1 பார்த்துலாம். 1,55,000 பட்ஜெட்ல ஒயிட் கலர் R15 வெர்ஷன் 4 நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் ஒரு 30 இனிஷியல் பே பண்ணுங்க, பேலன்ஸ் பண்ணி கொடுத்துலாம். ஜஸ்ட் ஒரு 9,000 கிலோமீட்டர் தேவையான R15 டார்க் நைட் நம்ம செல்வி மோட்டார்ஸ். டார்க் நைட்டா? ஆமா மேடம். இந்த வண்டிக்கு நம்ம ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் தான் கோட் பண்றோம். 1,55,000 மட்டும் தான் வரும். இனிஷியலா ஒரு 30 பே பண்ண சொல்லுங்க, பேலன்ஸ் பண்ணி கொடுத்துலாம். 2024 மாடல் V3 S வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. ஒரு 1,58,000 பட்ஜெட் மட்டும் தான் வரும். நியூ வெஹிக்கிள் கிட்ட 2,10,000 கிட்ட வருது. ஆல்மோஸ்ட் ஒரு நியூ வெஹிக்கிள் மாதிரி தான் நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல இருக்கும். இந்த வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட் பட்ஜெட் தான் கோட் பண்றோம். இனிஷியலா ஒரு 30 பே பண்ணுங்க, பேலன்ஸ் பண்ணி கொடுத்துலாம். 1,38,000 பட்ஜெட்ல அனதர் R15 V3 S அவைலபிளா இருக்கு. ஒரு இனிஷியலா ஒரு 30ல இருந்து ஒரு 25 அந்த மாதிரி பே பண்ணுங்க. 25 கொடுத்தா எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். அவங்க சிபில் ஸ்கோர் ப்ரொஃபைல் கிளீனா இருக்கணும், சென்னை ஐடி ப்ரூஃப் இருக்கணும். அவங்க சிபில் ஸ்கோர் இது வரைக்கும் ப்ரீவியஸா லோன் வாங்கி எதுவும் டிஃபால்ட் இருக்க கூடாது. அப்படின்னா ஈஸியா பணம் கட்டாம இருக்க கூடாது. ஆமா, ப்ரொஃபைல் கிளீனா. நீங்க வண்டி வாங்கிட்டு 1 மாசம் கட்டி 2 மாசம் கட்டி 3ஆம் மாசம் வேலை போச்சு, பணம் கட்டல, வண்டி கொண்டு போயிட்டா அப்ப பிரச்சனை ஆகும். அந்த மாதிரி இல்லாம ப்ரொஃபைல் நீட்டா இருந்தா ஈஸியா லோன் எடுத்துக்கலாம். அடுத்தது ஜஸ்ட் ஒரு 20,000 ரூபாய் இருந்தாலே போதும். இந்த வண்டியில் இஎம்ஐ எடுத்துக்கலாம். 1,38,000 மட்டும்தான் வருது. 22 மாடல் சிங்கிள் ஓனர் வெர்ஷன் 4 பிளாக் கலர். அதுக்கப்புறம் R15ல எம் வேரியன்ட் ஒரு நல்ல கலெக்ஷன் வந்து இப்போதைக்கு ஒரு 3 வெஹிக்கிள் தான் கரண்டா ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. எவ்வளவு வண்டி இருக்கும் நம்ம கிட்ட செல்வி? மோர் தென் 200 பிளஸ் பைக்ஸ் அவைலபிளா இருக்கு. 200. ஓகே. இப்போ இங்க டிஸ்ப்ளேல எவ்வளவு இருக்கு? இங்க டிஸ்ப்ளேல 100 பிளஸ் இருக்கு. இது 100க்கு மேல இருக்குல்ல. இல்லாம குடோன்லயே ஒரு 50 பிளஸ் வெஹிக்கிள். குடோனும் பக்கத்துல தானே? ஆமா. அது வந்து டைரக்டா கஸ்டமர் வந்து டைரக்ட் கஸ்டமர், அதாவது இந்த சீசிங் வண்டி கிடையாது. டைரக்டா உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு ப்ரீமியம் கஸ்டமர் வந்து எடுத்து ரிட்டர்ன் கஸ்டமர் கொடுக்கறதுனால ஒரு நல்ல ஒரு கண்டிஷனான வெஹிக்கிள் நல்ல கஸ்டமருக்கு எத்தனை பேர் டைரக்டா கொடுக்கணும். 100% நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதான் வண்டி வாங்கவும் செய்வோம். டாக்குமெண்டேஷன் ப்ராப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் 1,49,000 பட்ஜெட்ல R15 M அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் 1,38,000 பட்ஜெட்ல R15 M அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் 1,55,000 பட்ஜெட்ல R15 M அவைலபிளா இருக்கு. 1,39,000 பட்ஜெட்ல R15 ரெட் கலர் வெர்ஷன் சூப்பரா இருக்கு. கலர் ரெட். இனிஷியலா ஒரு 30,000 ரூபாய் பே பண்ண சொல்லுங்க, பேலன்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 1,49,000 பட்ஜெட்ல ப்ளூ கலர் R15 அவைலபிளா இருக்கு. 1,45,000 பட்ஜெட்ல அனதர் ப்ளூ கலர் அவைலபிளா இருக்கு. 1,10,000 பட்ஜெட்ல வெர்ஷன் 3 டார்க் நைட் அவைலபிளா இருக்கு. 1,29,000 பட்ஜெட்ல V3 S அவைலபிளா இருக்கு. அப்புறம் 2 MT-15 அவைலபிளா. இதெல்லாம் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கும்? மினிமம் யூசேஜ் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10,000ல இருந்து ஒரு 30 குள்ளதான் இருக்கும். 30 குள்ளதான் இருக்கும். 10,000ல இருந்து 30,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் இருக்கும். அது 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருந்தாலும் அது ப்ராப்பரா கம்பெனில மெயின்டைன் பண்ணா ஒன்னும் ஆக போறது இல்ல. 1,00,000 ஓடி இருந்தாலும் நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டா கொடுப்போம். அதுக்கேற்ற வேல்யூ. இப்போ ஒரு 1,50,000 ரூபாய் வண்டினா 1,00,000 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஓடிச்சுன்னா 1,00,000 ரூபாய் கொடுக்க போறோம். நீங்க நான் உங்களுக்கு எல்லா வண்டியோட கிலோமீட்டர் காட்டலன்னா 100 வண்டி கிட்ட இருக்கு. 100 வண்டி நான் போடணும்னா எவ்வளவு மணி நேரம் வீடியோ ஆகும்? உங்களுக்கு நேரம் இருக்குமா எனக்கு தெரியல. அதனால செலக்டிவான வண்டிக்கு மட்டும் நான் உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் சொல்றேன். மிச்சம் மீதி டீடைல்ஸ் வேணா அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. நல்லா ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி இவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கால்ஸ் நிறைய வரும்போது சம்டைம் மிஸ் ஆகலாம். சென்னை பக்கத்துல இருக்கீங்க, சைதாபேட் பக்கத்துல இருக்கீங்க, நேர்லாவே விசிட் பண்ணிடுங்க. ஸோ தட் நீங்க பார்த்து பிடிச்சிருந்தா உடனே லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், இல்ல ஹாட் கேஷ் கொடுத்து வாங்கிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்கு. கிரெடிட் கார்டு, இஎம்ஐ எல்லாமே இருக்கு.
பேங்க்னா எல்லா பேங்க்கும் இருக்கா? இல்ல ஐடிஎஃப்சி மட்டும் தான் ஈல்ட் பண்ணுவாங்க. ஆ. வெளி ஃபைனான்ஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ்டு பைக் மார்க்கெட் ஐடிஎஃப்சி மட்டும் தான் பண்றாங்க. அவங்க தான் லீடிங் மார்க்கெட்ல இருக்காங்க இப்போ. ஓகே சரி. ஓவராலா 200+ யூஸ்டு பைக் அவைலபிளா இருக்கு. அந்த 200மே குவாலிட்டியா இருக்கும், ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனோட இருக்கும், மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவுமே இருக்காது. இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா டைரக்டா வாங்க. ஏகப்பட்ட பைக் கலெக்ஷன் இருக்கு. உங்க மனசுல ஒரு பைக் இருக்கும், டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க. வீடியோல காட்டுறமோ இல்லையோ அது நேர்ல வந்தா இருக்குது 99% வாய்ப்பு இருக்கு. சரி, எங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து ஹெல்மெட் தரேன், நீங்க இந்த ஹெல்மெட்டா? இந்த ஹெல்மெட் கிடையாதா? ஹெல்மெட் வந்து சேல்ஸ்க்கு ஓ, இது சேல்ஸ்க்கு வச்சிருக்கீங்களா? அதாவது வண்டி வாங்கிட்டு ரோட்ல போனா ஹெல்மெட்ல என்ன மாட்டிப்பீங்க. சோ வண்டி வாங்கி வெளியே இறங்கும் போதே உங்களுக்கு ஹெல்மெட்டும் சேர்த்து வாங்குறதுக்கு இங்கேயே இருக்கு. பழைய ஹெல்மெட் உங்ககிட்ட இருந்தா கொண்டு வாங்க. அப்படி இல்ல என்கிட்ட ஹெல்மெட் இல்ல, நான் புதுசா வண்டி வாங்குறேன் அப்படின்னா இங்க ஹெல்மெட்டும் இருக்கு. இப்போ கஸ்டமர்ஸ் வெஹிக்கிள்ஸ் வாங்கிட்டு ஹெல்மெட் கடைக்கு ரொம்ப தூரம் கொஞ்சம் டிராவல் அவங்க போலீஸ்காரங்க மாட்டிப்பாங்கல்ல, ஒரு 1500 1000 ரூபாய் செலான் வர போறாங்க. அதுக்கு இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம். நீங்க இங்க கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நிறைய. ஆமா, அது இல்லாம மேடமோட பிடிஎஸ் டிஸ்கோ சேனல் பார்த்து வந்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஹெல்மெட் ஃப்ரீயா கொடுத்தலாம். அது மட்டும் இல்லாம இருக்கிற பைக்ல இருந்து ஒரு 5000 டிஸ்கவுண்ட் கொடுத்தலாம். அந்த எல்லா பைக்லயும் 5000 கொடுத்துடலாம். ஓகே, எந்த வண்டி வேணா எடுங்க, பிடிஎஸ்ன்ற பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அது சின்ன வண்டியாகட்டும் பெரிய வண்டி வந்தாலும் எல்லா வண்டிக்கும் ஒரு பிராண்டட் ஹெல்மெட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு 2000 கிலோமீட்டர் டிரைவ் பாபர் இருக்கு. பாபர் 2000 தான் ரன் ஆயிருக்கா? 2000 கூட இன்னும் முழுசா டிரைவ் ஆகல. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்